உங்களுக்கு துக்கம், கம்பெனியில துக்கம், வீட்டுல துக்கம், பிள்ளைகளை கொண்டு துக்கம், கணவன் மனைவியா யாரோ ஒருத்தரை கொண்டு துக்கம். ஆனா அந்த துக்கத்தின் மத்தியில நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா உங்க சொல் வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்பார். ஆமா, கேட்பாரு. கேட்டு அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, துக்கம் வந்த உடனே சாராய கடையை நோக்கி போயிடுறாங்க, துக்கம் வந்த உடனே தேட்டரை நோக்கி போயிடுறாங்க, துக்கம் வந்த உடனே ஆராதனைக்கு போறதில்லை, போர்வையை மூடி தூங்கிடுறாங்க, துக்கம் வந்த உடனே வேதம் வாசிக்கிறது இல்லை, துக்கம் வந்த உடனே எங்கோ கர்த்தரை விட்டு எங்கோ ஒரு இடத்திற்கு ஓடி விடுகிறார்கள். பார்க், பீச், சுற்றுலா தலங்கள். ஏன்னா துக்கம் போகணும்னு நினைக்கிறாங்க. போகவே போகாது. யாபேச போல துக்க காலத்திலும் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்து, சிலுவையில் நமக்காக உயிரை கொடுத்து, தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை தாழ் நிலையிலிருந்து தகுதியில்லாத நம்மை தூக்கி உயரத்தில் கொண்டு வந்தாரே, அவரால் என் துக்கம் நீங்க வழி உண்டென்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்பும் போது வேதம் சொல்லுகிறது, யோவான் 16:20, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். துக்கத்தோட இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ துக்க காலத்துல கர்த்தரை தேடு, கர்த்தரோட இரு, கர்த்தரை விட்டு விலகாதீங்க. யாபேஸ் துக்கத்தின் காலத்துல கர்த்தரோட இருந்தாரு. ஆகவே அவர் வேண்டிக் கொண்டதை ஒன்னையுமே நீக்காம அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார். கர்த்தர் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றி தருவார்.